பிரேஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய மாலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் நினைத்தது நிச்சயமாக கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒன்று நினைச்சு அது நடக்கலையே, இது வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பற்றி தான் சொல்றாரு. நீங்க நினைச்சது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கிடைக்க போகிறது. அப்போ நம்ம நினைக்கிற காரியங்கள் நிறைய பேர் என்னதான் நடக்கணும், அதுவும் உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் விரும்புவோம் இல்லையா? இப்படி நம்ம விரும்புறது மனிதனுடைய இயல்பு. நினைச்ச அடுத்த செகண்டே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, அந்த நினைத்த காரியங்கள் உடனே நடக்கலை அப்படின்னாலும் கொஞ்ச நாளைக்கு பிறகாவது ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. அதுவும் குறிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நினைச்ச காரியம் உடனே நடக்கிறது இல்லை. பல சோதனைகள், பல வேதனைகள் அப்படி கடந்து வந்த பிறகுதான் நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்கும். அப்போ நம்ம நினைப்போம், என்னடா நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே, மாதிரி ஏன் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கஷ்டம், எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பாடு அப்படின்னா கொஸ்டின் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதனைகள், சோதனைகள் அதிகம்தான். ஆனா அந்த சோதனையில முடங்கி போக ஆண்டவர் விடவே மாட்டாரு. அந்த சோதனையை வெற்றியின் படிக்கட்டா மாற்றுவாரு. அந்த வேதனைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்ய நம்மள ஒரு அழகான ஒரு பாத்திரமா உருவாக்க வனைய கண்டிப்பா நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் வரதான் செய்யும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவாரு. அதனால தான் பல சோதனைகளை தந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துவாரு. நிறைய பேர் பண்ற வேலை என்ன தெரியுமா? எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைச்சிட்டுன்னு வைங்களேன், ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்காருவோமா? நான் கொஞ்சம் குறவும் தான் சொல்லுவேன். ஏன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உலகத்துக்கு பின்னால ஓடிடுவோம். அதனால தான் சில சோதனைகள் ஆண்டவர், என் பிள்ளை, என் மகன், என் மகள் நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்றாருன்னா பல சோதனைகள் மத்தியில நம்மளை நடக்க வச்சு அதுல இருந்து அந்த பாடுகளின் மத்தியிலிருந்து நம்மளை தூக்கி அரவணைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். சோதனையை கண்டு துவண்டு போவாதீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளையில ஒரு மாறி போகக்கூடிய ஒரு காரியம்தான். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா ஆண்டவர் தருவாரு. அதுக்கு நம்மகிட்ட சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அது என்ன அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணுமா. நம்ம நினைக்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வேதனை அடைஞ்சிருவோம், துக்கமாயிருவோம். அப்படி இல்லை, அழுவோம். அப்படி இல்லை, ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா இருந்து நம்ம கேட்கும் போது நம்ம என்ன காரியங்கள் கேட்கிறோமோ அதை உடனே நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இன்னொன்று என்னன்னா, பரிசுத்தமா இருக்கணும். நம்ம கேட்கிற காரியங்கள், ஒரு இது விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டோம், அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டு பரிசுத்தமா ஆன பிறகு நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்கும்போது, கண்டிப்பா சந்தோஷமா கேட்கும்போது ஆண்டவர் நம்ம கேட்கிற காரியங்களை உடனே நிறைவேற்றி தர வல்லவரா இருக்கிறாரு. சோர்ந்து போவாதீங்க, சோதனைகளை கண்டு சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? ராணிக்கு மேல நான் சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில அந்த சோதனையை தாண்டி செல்ல ஆண்டவர் கத்து தராரு. கண்டிப்பா அந்த சோதனையை நீங்க தாண்டி செல்லும் போது, வேதனைகளை தாண்டி செல்லும் போது உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எதையும் கண்டு கலங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா கேளுங்க. இப்ப நம்ம பைபிள்ல சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு,
அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது, நம்ம மன மகிழ்ச்சியோட நம்ம வேண்டுதல்கள், நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கும்போது அவர் நம்ம இருதயத்துல வேண்டுகிற அந்த காரியங்களை நமக்கு தந்து அருள் செய்வாரு. நீங்க கேட்கிற காரியத்தை, நீங்க நினைக்கிற காரியத்தை கண்டிப்பா ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இப்ப சாலோமனை பாருங்க. சாலோமன் ராஜாவான பிறகு ஆண்டவர் கனவுல சாலோமன்ட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சாலோமன் என்ன சொல்றாரு? எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம பலவித ஆசீர்வாதங்களை கூடவே கொடுக்கிறாரு. இப்படி கேட்டதை தரக்கூடிய தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அதே போல அன்னாள் குழந்தைக்காக ஜெபிக்கும் போது எனக்கு குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கேட்ட அடுத்த செகண்டே அன்னாளுக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறத எல்லாமே பெற்றுக்கொள்றோம். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை கேட்ட உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாம எது கேட்டாலும் கிடைக்காது. நீங்க சந்தோஷமா கேட்கணும்னு சொன்னேன். பாவம் இல்லாம பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் போதும் கிடைக்கணும்னு சொன்னேன். ஆனா எல்லாத்தையும் காட்டிலும் விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாம என்ன கேட்டாலும் ஆண்டவர் தர மாட்டாரு. விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. நீங்க கேட்கிற காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பா இன்றைய நாள நிறைவேற்றி தருவாரு. உங்க வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனி வேணும்னு இருக்கலாம், இல்லைன்னா நல்ல தொழில் வேணும் அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு திருமண காரியங்கள் நடக்காம தடைப்பட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்கள் ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு சொல்லி நீங்க கேட்டு கேட்டு காத்திருக்கிற அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதமான ஒரு முடிவை கேட்டதை தரக்கூடிய தேவன் உங்க தேவன். கண்டிப்பா நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கிற காரியத்தை கண்டிப்பா தருவாரு. கலங்காதீங்க. நிச்சயமாகவே நீங்க கேட்கிற காரியம் நல்ல முறையில ஆண்டவர் தர சித்தமா இருக்கிறாரு. கேளுங்கள் அப்பொழுது தரப்படும்னு சொல்லியிருக்காரு. நீங்க வாய்களை திறந்த ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் போது நீங்க கேட்கிற காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பா இந்த நாள்ல தருவாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காம கவலையோட கண்ணீரோட இருப்பது நீங்க அறிவீங்கப்பா. எந்த தேவைகளை கேட்கிறாங்களோ அந்த தேவைகளப்பா நீங்க நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கிறத ஆண்டவர் கண்டிப்பா நிச்சயமா நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.